இந்த தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையினுடைய இந்த செயல் திட்டத்திலே இந்த வருடம் 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற போட்டியினுடைய பரிசளிப்பினை நாங்கள் 2024ஆம் ஆண்டிலேயே அதனை நடைமுறைப்படுத்துவது உண்மையிலே மகிழ்ச்சிக்குரிய விடயமாக இருக்கின்றது. என்றால் அந்த போட்டியினுடைய பெறுபவர்களை அந்த ஆண்டிலேயே தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை வெளியிட்டிருப்பது உண்மையிலே மகிழ்ச்சிக்குரிய விடயமாக இருக்கின்றது. அந்த வகையிலே தேசிய பாதுகாப்பு அதிகார சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு என்னுடைய நன்றிகளை இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்வதோடு, மாணவர்களை நல்ல முறையிலே ஆற்றுப்படுத்தி வழிப்படுத்த வேண்டிய தலையாய பொறுப்பு எங்கள் எல்லோருக்கும் இருக்கின்றது. அத்தகைய ஒரு பொறுப்பு வாய்ந்த பொறிமுறையுடான இந்த செயற்பாட்டினை சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை இவ்வாறு சித்திரம் மற்றும் பதாதை கார்ட்டூன் போட்டிகளிலே ஆர்வத்தை தூண்டி மாணவர்களை தெரிவு செய்ய இந்த போட்டியை ஏற்பாடு செய்தது உண்மையிலே வரவேற்கத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. ஏனென்றால் இந்த சிறுவர் துஷ்பிரயோகம் சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதாக இதனுடைய கருப்பொருள் அமைந்திருந்தாலும், இந்த போட்டியிலே பங்கு பெற்றிய பிள்ளைகள் தங்களுடைய உள்ள கிடக்கைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஆதாரமாக இந்த போட்டியினை அவர்கள் பயன்படுத்தி இருக்கின்றார்கள். சித்திர போட்டியிலே எங்களுடைய மாவட்டத்திலே இருந்து 16 மாணவர்களும், பதாதை போட்டியிலே 14 மாணவர்களும் வெற்றி வாகை சூடியிருக்கின்றார்கள். இதற்கு மேலதிகமாக எங்களுடைய மாவட்டத்தை பொறுத்தவரையிலே தேசிய ரீதியாக நடைபெற்ற போட்டியிலே 9 மாணவர்கள் முதலாம் இடத்தை பெற்று பதக்கத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை உங்கள் சார்பிலே இந்த சந்தர்ப்பத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதற்கு மேலதிகமாக ஒரு பல்கலைக்கழக மாணவனும் அதற்குரிய முதலாம் இடத்தை எங்களுடைய மாவட்டத்திலே பெற்றிருக்கின்றார். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, இந்த சிறுவருடைய பாதுகாப்பு தொடர்பாக அல்லது அவர்களுடைய எதிர்கால செயற்பாடுகள் தொடர்பாக இன்றும் பலர் பல்வேறுபட்ட நெருக்கடிகளுக்கு சந்திக்கின்ற முகம் கொடுக்கின்ற ஒரு இளமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் இந்த சிறுவர்களை நாளை நல்ல மனிதர்களாக நல்ல தலைவர்களாக உருவாக்க வேண்டிய கடப்பாடு எங்கள் எல்லோருக்கும் இருக்கின்றது. குறிப்பாக அவர்களை கல்வியிலே அக்கறை செலுத்தி அல்லது அவர்களுடைய கல்வி மட்டத்திலே உயர்த்துவதிலே அனைவரும் செயற்படுகின்றோம். பெற்றோர்களாகிய நாங்களும் செயற்படுகின்றோம், ஆசிரியர்களாகிய நீங்களும் செயற்படுகின்றீர்கள். அதே போல வலய கல்வி அலுவலகம் சிறப்பான முறையிலே அவர்களுடைய கல்வி செயற்பாடுகளிலே முனைப்பாக செயற்படுவதற்கு அதீத அக்கறை காட்டி வருகின்றோம். குறிப்பாக சொல்ல போனால் இந்த பிள்ளைகளை ஆரம்ப கல்வியிலே கற்றுக்கொண்டிருக்கின்ற பிள்ளைகளை ஆற்றுப்படுத்தி வழிப்படுத்துவதிலே இன்று பெற்றோர்கள் மிகுந்த கஷ்டமான நிலைமையிலே அவர்களை கல்வியிலே முதன்மைப்படுத்துவதற்கு ஆர்வமாக இருக்கின்றார்கள். ஆனாலும் அடுத்த கட்டளமை பருவத்திலே அவர்கள் அந்த தங்களுடைய கல்வி செயற்பாடுகளை மேற்கொள்கின்ற போது பல்வேறுபட்ட செயற்பாடுகளிலே அவர்கள் ஈடுபடுகின்ற காரணத்தினாலே அவர்களை கல்வியோடு மட்டும் அவர்களுடைய உயர்வை நாங்கள் கண்டுவிட முடியாது. ஆகவே அவர்களை நல்ல முறையிலே ஆற்றுப்படுத்த வேண்டியவர்களாகவும் அவர்களுடைய மனதிலே நல்ல சிந்தனைகளை, நல்ல எண்ணங்களை, நல்ல ஆற்றல்களை வளர்க்க வேண்டிய தலையாய பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றது. அதனை இத்தகைய கலைகள், இந்த கலைகளை மாணவர்கள் கற்றுக்கொள்கின்ற போது அல்லது இந்த கலைகளுடைய நுட்பங்களை அவர்கள் வெளிப்படுத்துகின்ற போது அவர்களுடைய மனம் இயல்பாகவே ஒரு ஆற்றலை, ஆளுமையை பெறுகின்ற ஒரு தன்மையை பெற்றுக்கொள்ளும். ஆகவே அந்த வகையிலே நல்ல ஆற்றல்களை, நல்ல ஆளுமைகளை, நல்ல பண்புகளை வளர்க்கக்கூடிய இத்துறை சார்ந்த விடயங்களிலே பெற்றோர்கள் தங்களுடைய கரிசனையை, அக்கறையை வளர்த்துக் கொள்வது உண்மையிலே அவர்களுடைய அந்த பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கையை ஒரு ஒளிமயமான வாழ்க்கையாக மாற்றக்கூடியதாக இருக்கும். அதை விட அவர்களுடைய அந்த வாழ்க்கை போக்கு ஒரு அமைதியாக, ஒரு ஆத்மார்த்த ரீதியாக வாழ்க்கை போக்கை அவர்கள் கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கும். அந்த வகையிலே இந்த போட்டிகள், இவ்வாறான போட்டிகள் மாணவர்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துகின்ற தன்மையாக இருந்தாலும் அவர்களுடைய உள்ள கிடக்கைகளை வெளிப்படுத்துகின்ற ஒரு ஆவணமாக கூட நாங்கள் இதனை பார்க்கலாம். ஏனென்றால் இந்த சிறுவர் துஷ்பிரயோகம் என்று சொல்லுகின்ற விடயம் என்று பேசுபொருளாக எங்களுடைய மாவட்டத்திலே தேசிய ரீதியிலே இருக்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. இத்தகைய சிறுவர் துஷ்பிரயோகத்திலே இருந்து எவ்வாறு எங்களுடைய மாணவர்களையும் சமூகத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற அந்த வெளிப்படுத்தல்களை இந்த பிள்ளைகள் தங்களுடைய இந்த சித்திரங்கள் மூலம் வெளிப்படுத்தி இருக்கின்றார்.